நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட தலைமையில மிசைல் ப்ரோக்ராம் வழி நடத்தப்பட்டு இருந்த நேரத்துல அவங்கள சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப கேலியும் கிண்டலுமா ஒரு மாதிரி மட்டம் தட்டி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்துட்டு எதுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய கனவு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்தியா மேலேயே நம்பிக்கை இல்லாம நம்ம கிட்டலாம் அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை, இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த டைம்ல இருந்த மீடியா கூட அவங்கள சப்போர்ட் பண்ணல. ஏன் அவங்க பீரியட்ல இருந்த சயின்டிஸ்ட்லாம் கூட அவர் டீம்ல ஜாயின் பண்ண மறுத்துட்டாங்களாம். அவரை சுத்தி இவ்வளோ நெகட்டிவ் வாய்ஸஸ் அவரோட கனவுகளை கொத்துற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தப்ப கூட அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அவர் இதுக்கெல்லாம் கோவப்படவும் இல்லை, வாக்குவாதம் பண்ணவும் இல்லை. அவர் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சார் தெரியுமா? He didn't fight back with his words. He fought with his results. அமைதியா ஃபோக்கஸ்டா ஒரு கழுகு மாதிரி அவரோட வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஃபைனலா அக்னி மிசைல் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆன டைம்ல குறை சொன்ன அத்தனை பேரும் எழுந்து நின்று கைத்தட்டினாங்களாம். அதனால்தான் அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கும் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா and the people's president. ஏன்னா he rose above the noise of the fighting crows like an eagle. ஏன் அப்துல் கலாம் ஐயாவை ஈகிள்னோ கூட இருக்கவங்கள காக்கானோ சொல்றேன் தெரியுமா? ஒரு கழுகு கம்பீரமா வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு காக்கா கூட்டமும் அந்த கழுகோட சேர்ந்து பறக்கிறேன்னு கூட சேர்ந்து பறக்கும் போது சும்மா பறக்கிறது இல்லாம அதை கொத்துறதும் புண்ணாக்குறதுமா போட்டு அந்த கழுகை சீண்டிக்கிட்டே பறந்துட்டு இருந்துச்சான். கழுகு எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அது பாட்டுக்கு அது பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அது உயர 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 பறக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல வானத்துல காத்து இருக்காது இல்லையா, காக்காவால சுவாசிக்க முடியல. அதனால அது அப்படியே கீழே இறங்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கழுகு மேல 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 பறந்து போய் அது தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். நான் சொல்ற இந்த காக்கா கூட்டங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி, விமர்சனங்கள், புரணிகள், பொறாமைகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இது எல்லாம் தான். அப்போ நம்ம வேலை என்ன? கழுகு மாதிரி உயர பறக்கிறது மட்டும்தான். பிகாஸ் our purpose is to rise, not argue. அப்போ நம்ம ரியல் ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது தெரியுமா? நம்மளோட கவனம், நிதானம், அமைதி இதில் தான் இருக்குது. ஸோ டோன்ட் கீப் ரியாக்டிங் டு எவ்ரி நாய்ஸ். நிறைகுடம் தழும்பாதுன்னு படிச்சிருக்கோம்ல, அதே தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் தான் நம்மளை குறை சொல்கிறதும் மட்டம் தட்டுறதுமா ஏதாவது குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவே அவங்க தொட முடியாத உயரத்துக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னா அப்படியே அமைதியாகி ஒதுங்கிடுவாங்க. அப்போ நம்ம தகுதியை உயர்த்திக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்க கூட நின்று ஆர்கியூ பண்றது இல்லை. கரெக்ட் தானே? வலிமையானவர்களுக்கு வலியை தாங்குற சக்தி இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் வலிக்காம இருக்காது. அப்போ நீங்க பலமுள்ளவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்றத நம்புற நீங்க உங்களால முடியும்னு உங்க மனசு சொல்லுதே, அதையே நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்களை நீங்க முழுசா நம்பினீங்கன்னா அடுத்தவங்க உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருக்குமே தவிர அவங்க உங்களை திருத்துற அளவுக்கான வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது.